ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 ரெசிபி பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுங்க, 2 நாள் முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கோதுமை ஸ்ப்ரவுட்டாகி வந்துருந்துச்சுங்க. அது 1 கப் எடுத்து நல்லா வறுத்துக்கிறோம். இந்த கோதுமை வந்து நல்லா ஊறி முளைக்கட்டி இருக்கிறதுனால அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. அதனால் வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வறுத்தெடுத்தேன். கோதுமை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குங்க, நம்ம வாயில் போட்டு பார்த்தா நல்லா க்ரன்ச்சியாக கடிப்படணுங்க. கடிக்கும்போது நல்லா க்ரம்பிள்டாக பிஸ்கட் மாதிரி உடையணுங்க. இன்னொன்று வந்துங்க, ஒரு கோதுமை வந்து ஸ்டீல் பிளேட்டில் தூக்கி போட்டோம்னா நல்லா டங்குன்னு கல் தூக்கி போட்டால் வர சவுண்டு மாதிரி வரணுங்க. இப்போ பாதாம் வந்து 1/3 கப் எடுத்துக்கிறோங்க. நம்ம போடக்கூடிய நட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதுங்க. ரொம்ப விட்டோம்னா அதெல்லாம் கிராக் விட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு விடாமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே வந்து ட்ரை அத்திப்பழம் ஒரு 4 போட்டிருக்கேங்க. அது நல்லா பிச்சு போட்டு கொஞ்சம் சூட்டில் அப்படியே கொஞ்சம் காமிச்சு அப்படியே இறக்கியாச்சு. இப்போ 1/3 கப் பம்ப்கின் சீட்ஸுங்க, அதையும் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1/8 கப் மெஷர்மெண்ட்டில் ஃப்ளாக் சீட்ஸும் எள்ளும் ரெண்டும் கலந்து போட்டிருக்கேங்க. எதுவுமே கொஞ்சம் விட்டால் வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே இறக்கியாச்சு. மெலன் சீட்ஸ் வந்து 1/8 கப்புங்க, அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ போட்டுட்ருக்கிறது சன்ஃப்ளவர் சீட்ஸுங்க, அதுவும் 1/8 கப்பு. கேஷ்யூ நட்ஸில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஹையாக இருக்குது, ஃபேட்டும் ஹையாக இருக்குங்க. அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன், ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. கூட 3 ஏலக்காய், அதையும் ரோஸ்ட் பண்ணி போட்டாச்சுங்க. இது வந்து கடுக்காய்ங்க, நல்லா இடித்து விதை நீக்கினா ஒரே ஒரு கடுக்காய்ங்க, அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ராகி மாவுங்க. முழு ராகி இல்லாதனால நான் இந்த பவுடர் ஃபார்மில் சேர்த்திக்கிட்டேன். இது எல்லாத்தையும் அரைச்சி இப்போ ஜலிச்சு வச்சுருக்கேங்க. இந்த பிளேட்டில் இருக்கிறது நல்லா பவுடர் ஆயிடுச்சுங்க. இப்போ 1 கப் பனங்கள் கண்டை நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே ஹாஃப் கப் கொக்கோ பவுடர், அது கூடவே நம்ம பவுடர் பண்ண நட்ஸு எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டுங்க ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம போன்விட்டாங்க. இது கூட நல்லா சுட சுட பால் ஆற்றி குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்ச ரெடிமேட் போன்விட்டாங்க. இது கூட நம்ம கடுக்காய் அண்ட் பனங்கள் கண்டு சேர்த்துறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரை நட்ஸ் பவுடர். அப்புறம் நம்ம இது கூட கலக்கும்போது சர்க்கரையே போட வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே பனங்கள் கண்டு போட்டு அரைச்சிருக்கோங்க. அதனால் வெறும் பவுடர் போட்டு பால் ஊற்றி குடித்தா முடிஞ்சுதுங்க. சூப்பரான பெவரேஜ் ரெடி. கண்டிப்பாக கடுக்காயோட துவர்ப்பு எதுவுமே தெரியாதுங்க, ஏன்னா நம்ம ஒரே ஒரு கடுக்காய் தான் சேர்த்திருக்கோம். அதனால் இது கண்டிப்பாக கடுக்காய் அண்ட் பனங்கள் கண்டு போட மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த நட்ஸ் பவுடர் செய்யும் போதுங்க நம்ம வந்து ஜலிச்சு தான் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ ஜலிச்சு வந்து ஃபைன் பவுடரை இந்த பெவரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு போர்ஷன் வந்து ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக இருந்துச்சு இல்லைங்களா, அது தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதை வச்சு தான் அடுத்த ரெசிபி என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பெவரேஜ் ட்ரிங்க் மிக்ஸ் செஞ்சுட்டுங்க ஒரு நாள் கழித்து தான் இந்த அடுத்த ரெசிபி செஞ்சேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கோர்ஸாக அரைச்ச இந்த ட்ரை நட்ஸ் பவுடர் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுலேயே 3/4 பங்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேங்க. நாம் எடுத்து வச்சுருந்த இந்த ட்ரை நட்ஸ் பவுடர் பாருங்கள், இது வந்து 1 கப் இருக்குது. வெல்லம் வந்து 3/4 கப் எடுத்திருக்கோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லமும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி காய வச்சிடலாங்க. அந்த வெல்லம் உருகி பாகாக இருக்குள்ளங்க, ஒரு கடாயில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு இந்த ட்ரை நட்ஸ் பவுடர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம நட்ஸ் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி தான் பவுடர் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த பட்டரோட ஃப்ளேவர் இறங்குறதுக்காக சும்மா ஒரு 50 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. அது கூட ஒரு பிஞ்ச் ஏலக்காய், அப்புறம் நம்ம உருக்குன வெள்ளைப்பாகு, அதையும் வடிகட்டி உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா திக்காக வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா திக்காகணுங்க. தூக்கி எடுத்து போட்டோம்னாலும் கொஞ்சம் கீழே ஃப்ளோயிங்காக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னாங்க அடுப்புலேயே விடுறதுனால அது இன்னும் கொஞ்சம் இறுகி டைட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்ட் ஷேப்பும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில். இப்போ நம்ம செஞ்ச இந்த பூரணத்தை வச்சு நம்ம கொலக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தான் அரிசி மாவு, கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி, கொஞ்சம் நெய், ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு இருக்கோம். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. Maybe someday
Until then, nope, a nope, a nope, a nope, definitely nope, a nope, nope, a nope. Probably never, ever, 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 ever gonna happen. Oh no. சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணேன். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரே ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்சரை வச்சு 2 ரெசிபி பார்த்துருக்கோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.